இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஆரம்பத்திலிருந்து ஒரு ரிவீட் ஆர்கிடெக்சர்ல ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க ரிவீட் ஆர்கிடெக்சர் எனி வெர்ஷன் ஓபன் பண்ண உடனே மாடல்ஸ் அதே மாதிரி ஃபேமிலிஸ் இருக்கு. நம்மளுக்கு மாடல் தான் தேவை. மாடல்ல நியூ ஒன்று கொடுத்து ஓபன் பண்ணணும். இதுல இம்பீரியல் இருக்கும், மற்றது மெட்ரிக் இருக்கும். எனக்கு ரெண்டுமே தேவையில்லை. ப்ரௌசர் போயிட்டு நான் டிஃபால்ட்டாகவே இருக்கும், டிஃபால்ட் எடுக்கிறேன். நான் ஓப்பன் பண்ணின்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி கிளாஸ்ல லெசன் இருக்குது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் தேவையான டூல்ஸ் எல்லாமே எப்படி இங்கே கிரியேட் பண்றது எட் பண்றது. அதே மாதிரி ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம செய்ய வேண்டியது வந்து லெவல் கிரியேட் பண்ணணும். எத்தனை ஃப்ளோர் நம்ம இந்த அப்பார்ட்மெண்ட்டை மாடிஃபை பண்ண போறோம். எனக்கு தேவை கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 10. ஆகவே G+9 ஸ்டோரி பில்டிங் தேவை. அதுக்கு நீங்க இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ப்ரொஜெக்ட் ப்ரௌசர்ல வந்து ஃப்ளோர் பிளான் இருக்கு, சீலிங் பிளான் இருக்கு, அதே மாதிரி எலிவேஷன் எல்லாமே இருக்குது. ஏதோ ஒரு எலிவேஷன் போயிட்டு நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க எல்லாமே விசிபிளா. எனக்கு 10 ஃப்ளோர் தேவைன்னு சொல்லிட்டா கிரவுண்ட் ஃப்ளோரோட சேர்த்து 10 தேவை. அதுக்கு நம்ம என்ன செய்யணும் பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்கிடெக்சர் பார்ல இருக்கிற லெவலுக்கு போனீங்கன்னு சொன்னா இதை லெவல் கிரியேட் பண்ணலாம். லெவல் வந்து லெவலோட ஷார்ட்கட் LL. லெவலுக்கு போயிட்டு நீங்க ஈஸி மெத்தட்ல செய்யணும்னு சொன்னா பிக் லைன் போயிட்டு ஆஃப் செட் கொடுங்க. எல்லாமே எனக்கு ஒரு 10 அடி தேவை. ஒரு எக்ஸாம்பிளுக்காக தேவையான ஹைட்டை நீங்க வச்சுக்கொள்ளலாம். நான் ஒரு 10 ஃபீட் தான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்க பிக் பண்ணுங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே லெவல்ல வந்து எடுத்துக்கொள்ளும். 4 5 6 9 இருக்குது, 6 இருக்குது, அடுத்தது 7 9 8 9 அடுத்தது 10. இப்போ நம்ம இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர், இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், 6 7 8 8 சொன்னீங்கன்னா இன்னும் 2 ஃப்ளோர் வரணும். லெவல் போயிட்டு ஆஃப்செட் 10 ஃபீட். இங்க வந்து பிக் லைன் போங்க. இது 9 ஃப்ளோர், 9வது, இது 10 ஃப்ளோர். இந்த 10 ஃப்ளோர் தான் நம்ம இப்ப கிரியேட் பண்ண போறோம் அபார்ட்மெண்ட் பில்டிங். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எத்தனை ஃப்ளோர் இங்க பில்டிங் மாடிஃபை பண்ண போறோம், டிசைன் பண்ண போறோம்ன்றத கிளியரா தெரிஞ்சு வச்சுக்கணும். பாருங்க, இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வந்துன்னு சொன்னா இது நமக்கு தேவையில்லை. கிளிக் பண்ணி டிலீட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ப்ளூ கலர்ல இருக்கிற ரெண்டும் வந்து இங்க வந்து பிளான்ல விசிபிள் ஆகும். இங்க நம்ம விசிபிளாக்க எடுக்கணும்னு சொன்னா ஆல்ரெடி கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த கிளாஸ் ஃபுல்லா வந்து ரிவீட் ஆர்கிடெக்சரல் பேசிக்ல இருந்து அட்வான்ஸ் வரைக்கும் இந்த ஒரு வீடியோவில் கவர் பண்ண போறோம். இதை நம்ம இங்க ப்ரொஜெக்ட் ப்ரௌசருக்கு எடுக்கிறேன்னு சொன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் என்ன செய்யணும் பார்க்கணும். பிளாங்க் கலர்ல இருக்கிறது இங்க வந்து விசிபிள் ஆகாது. நம்மளுக்கு அங்க வச்சு ஏதாவது ஒன்று கிரியேட் பண்ணணுங்கிற அது என்ன மாதிரி நம்ம எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இங்க ரெட் கலர்ல உள்ள ஒன்றும் இங்க ப்ரொஜெக்ட் ப்ரௌசர்ல எட் ஆகாது, விசிபிள் ஆகாது. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும் சொன்னீங்கன்னா வியூவுக்கு போயிட்டு பிளான் வியூ போயிட்டு எதுல நம்மளுக்கு விசிபிள் ஆகணுமோ அந்த விசிபிள் அதுக்கு நம்ம கிளிக் பண்ணிட்டு இது எல்லாமே ஆல் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆல் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இப்ப வந்து இன்ஸ்டாலேஷன் போய் பாருங்க, எல்லாமே ப்ளூ கலர்ல இருக்கு. இப்ப இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்க உள்ள லெவல் 1 லெவல் 2 லெவல் 11 வரைக்கும் எல்லாமே விசிபிள் ஆகும். இப்ப நம்ம எங்க கிரியேட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட். ஆனா செகண்ட் செய்ய வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா
இந்த செகண்ட் நம்ம செய்ய வேண்டியது இதுல நம்ம அப்பார்ட்மெண்ட் வந்து லெவல் 1 கிரியேட் பண்ண போறோம். இதுல வந்து கிரீட் லைனை நம்மளுக்கு எட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். நான் ஒரு அப்பார்ட்மெண்ட் எப்படி கிரியேட் பண்றது இங்க வந்து சொல்றேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நான் உதாரணத்துக்காக ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து மாடிஃபை பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆர்கிடெக்சர் போங்க, போனீங்கன்னு சொன்னா கிரீட் லைன் போங்க. இது வந்து மிக முக்கியமானது. லெவல் செக் பண்றது எத்தனை ஃப்ளோர் தேவை. அடுத்தது வந்து கிரீட் லைன். கிரீட் லைன்ல ஃபர்ஸ்ட்டுக்கு எனக்கு நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் ஹொரிசாண்டலாக. இது எனக்கு வந்து இலக்கத்துல போகும் 1 2 3. இதுல இருந்து எனக்கு தேவை அடுத்தது ஒரு 12 feet. அடுத்தது கிரீட் லைன் போங்க, இதுல 12 feet கொடுத்துட்டு பிக் லைன்ல என்டர் பண்ணுங்க. ஓகே. அடுத்து எனக்கு தேவை 14 அடி. என்டர் பண்ணிட்டு ஆஃப் செட்ல இருக்குது, இங்க இருந்து 14 அடி. ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு தேவை இன்னொரு 14. அதே மாதிரி அபார்ட்மெண்ட் பில்டிங் கிரியேட் பண்ணும்போது எல்லா ஃப்ளோருமே ஈக்குவலா இருக்கணும். இது வந்து நம்மளுக்கு 13 அடி தான், அங்கே எனக்கு ஒரு 12 அடி தேவை. இப்போ வந்து கிரீட் லைன் போயிட்டு 10 feet 12 feet கொடுத்துட்டு பிக் லைன் போயிட்டு இதை போய் டைமென்ஷன் செக் பண்றேன்னு சொன்னா இங்க போனீங்கன்னு சொன்னா கர்சர் ஆயிடுச்சு, மவுஸ் பாயிண்ட் ஆயிடுச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் செகண்ட் கிளிக் எடுத்தீங்கன்னு சொன்னா நான் 12 14 14 12. அடுத்தது நம்மளுக்கு இப்போ ஹொரிசாண்டல் கிரீட் லைன். ஓகே. அடுத்தது வெர்டிக்கல் லைன் கிரியேட் பண்ணுவோம். வெர்டிக்கல் லைன் அதே மாதிரி தான் ஆர்கிடெக்சர் பார்ல தான் கிரீட் லைன் இருக்கு. ஷார்ட்கட் வந்து ஜிஆர் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். இது எனக்கு அது நம்பர்ல வந்ததால இது வந்து இங்கிலீஷ் லெட்டர் கேபிட்டல்ல வரணும். ஏன்னு சொன்னீங்கன்னு சொன்னா கிரீட் லைன் வந்து இம்பார்ட்டன்ட் அதுன்னு சொன்னா காலம் எட் பண்றதுக்கு, அதே மாதிரி மெஷர்மெண்ட் செக் பண்றதுக்கு கிரீட் லைன் தேவையாக இருக்கு. அடுத்தது இந்த வெர்டிகல் பொசிஷன்ல கிரீட் லைன் போயிட்டு எனக்கு அடுத்தது தேவை 14 அடி. 14 அடி போயிட்டு ஓகே. பிக் லைன் போயிட்டு கிளிக் பண்றேன். அடுத்தது எனக்கு தேவை ஒரு 10 feet. ஓகே. நெக்ஸ்ட் எனக்கு தேவை 14 அடி. இதான் அபார்ட்மெண்ட். இது வந்து இது போலவும் ஒரு பொசிஷன், ஒரு போர்ஷன், இது அடுத்த போர்ஷன். இது ஒரு ஆளுக்குரியது, இது அடுத்த ஆளுக்குரியது. எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இதுல வந்து நான் வாலை மட்டும் தான் கிரியேட் பண்ணி காட்ட போறேன். ஓகே. கிரீட் லைன் கிரியேட் பண்ணியாச்சு. இதுல வந்து ஆர்கிடெக்சரல் டிராயிங் மட்டும் தான் நான் ஆட் பண்ண போறேன், ஸ்ட்ரக்சரல் இல்லை. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் என்னென்ன கிரியேட் பண்ண போறோம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்டுக்கு நான் வால் போறேன். வால்ல வைத்து இது 6 inch வாலா நான் போயிட்டு இங்க வந்து 6 inch ஜென்ரேட் மாடல் இருக்கிறேன். எடுத்துட்டு இப்போ கிரியேட் பண்றேன். இவ்விடத்துல இருந்து எனக்கு நீங்க வாலை கிளிக் பண்ண உடனே எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா மெஷர்மெண்ட் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான் வேறையா, செகண்ட் ஃப்ளோர் பிளான் வேறையா, 10 ஃப்ளோருக்கும் வந்து செப்பரேட்டா நீங்க ஆர்கிடெக்சர்ல மெஷர்மெண்ட் எடுக்கணும்னு சொன்னா இங்க வாலை நீங்க வந்து வால் நேம சேஞ்ச் பண்ணி கொண்டு போங்க. நான் எடிட் ஆப்ஷன் போயிட்டு டூப்ளிகேட் ஒன்று எடுத்து இது நான் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வால் போறேன். GW. ஓகே. அப்ளை. இப்ப வந்து பாத்தீங்கன்னு சொன்னா
நீங்க வாலை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட் செட் பண்ணணும். ஹைட் வந்து லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு போகணும். ஓகே, சென்டர் லைன் மாதிரி தான் சைன்ல தான் கண்டினியூவா கிரியேட் ஆகும். இது எல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல செக் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் இது வால் கிளிக் பண்ண உடனே லெவல் 1ல இருந்து லெவல் 2க்கு தேவை. ஓகே, இப்போ எனக்கு இது ஒரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வச்சு கிளிக் பண்ணிட்டு ப்ரோ பண்றேன். ரெண்டும் பெட்ரூம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு இதுல வந்து இது வந்து கார்னர் வந்து விளங்கிக்கிட்டு இருக்கணும். நான் இங்க வந்து ட்ரா பண்றேன். சென்டர்ல இருந்து இந்த 12 அடி வந்து இதுல வந்து இதுவரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு பெட்ரூம் கிரியேட் பண்றேன். நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, அபார்ட்மெண்ட் பில்டிங்னு கிரியேட் பண்றேன். அதே மாதிரி தான் இந்த இதுதான் இங்கேயும் வரும். மிரர் பண்ணிக்கொள்ளலாம். நான் கிரியேட் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எனக்கு தேவை இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம், இது ஒரு பெட்ரூம். அதாவது லிவிங் ஹால். லிவிங் ஹால் நான் இங்க எடுக்கிறது இந்த பொசிஷன் தான். எனக்கு இந்த சென்ட்ரல் லைன்ல இருந்து நான் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து ஃபுல்லாவே லிவிங் ஹால். அதுக்கு முதல் இந்த பெட்ரூம்ல அகலத்தை செக் பண்ணிக்கொள்ளணும். 17 அடி. எனக்கு இதை வந்து நான் கொஞ்சம் தேவையான அளவு இதை நான் ரெடியூஸ் பண்றேன். எனக்கு ஒரு 12 அடி தேவை. ஓகே, இவ்வளவு எனக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து அடுத்து கிரியேட் பண்ண போறது லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹால் எடுக்கிறேன். ஓகே, வால் பேஜ். இது எல்லாமே லிவிங் ஹால். இதில் சென்டர்ல இருந்து நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கிச்சன் ஒன்று எட் பண்ணணும். எனக்கு கிச்சன் வந்து தேவை இந்த இடத்துல 6 ஃபீட்ல இருந்து நான் ஓகே 10 ஃபீட். இது கிச்சன். ஓகே, அடுத்தது வந்து இங்கேயும் அதே மாதிரி அபார்ட்மெண்ட் பில்டிங்ல சேமத்தவனும் கிரியேட் பண்றேன். ஓகே, அதே மாதிரி இதையும் வந்து கிரியேட் பண்றேன். இதை வந்து ட்ரிம் பண்றேன். ட்ரிம் ஆல்ரெடி லெசன்ல நான் சொல்லியிருக்கேன். மோடிஃபை பார்ல இருக்கும். ட்ரிம்ல 3 ட்ரிம் இருக்கு. கார்னர், அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் சிங்கிள், அதே மாதிரி மல்டிபிள். இது கார்னர் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட். ஓகே, இது ஓகே. நெக்ஸ்ட் வந்து நான் பார்க்க போறது நம்ம இதை வந்து ஃபுல்லாவே இங்க வரையும் எடுக்கிறேன்னு சொன்னா அதுக்கு ட்ரிம் ஆப்ஷன் சிங்கிள் எலிமெண்ட் போனீங்கன்னு சொன்னா இது வரையும் வரணும். ஃபர்ஸ்ட் கிளிக், இது இங்க வரணும். இந்த பொசிஷன் ஒரு ஆளுக்குரியது. அதே மாதிரி இது இன்னும் ஒரு ஆளுக்குரியது. அதே மாதிரி இங்க நான் இதை ரெடியூஸ் பண்ணணுமே, இதை ரெடியூஸ் பண்ணணும். இதுல நம்ம எல்லாமே வந்து இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எல்லா டூல்ஸும் எப்படி இங்க அப்ளை பண்றதாகும். இதுக்கு நேருக்கா இந்த ஓல் வரணும்னு சொன்னா இதுக்கு நம்ம ஒரு டூல்ஸை யூஸ் பண்ணுவோம். எல்லாம் இங்க பாத்தீங்கன்னு சொன்னா AL அதை கிளிக் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டியது இதுக்கு நேருக்கா
இந்த ஒன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு செகண்ட் இது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னா சேம். இது ஒரு ஆளுக்குரியது, இது செகண்ட். அபார்ட்மெண்ட்ல இது ஒரு நபருக்குரியது, இது ஒரு நபருக்குரியது. இது வந்து இப்ப இதுக்கு டோர் செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது டோர். 3D வியூல பாருங்க. ரிவீட் ஆர்கிடெக்சர்ல வந்து டீடைல் வந்து டீடைல் லெவல் வந்து 3 கேட்டகரியில தான் இருக்கும், ஃபைன், மீடியம், கோர்ஸ். அதே மாதிரி இது வந்து சில டைம் 1 word ஆன்சருக்கு கேள்விக்கு வரலாம். நீங்க எங்க சரி இன்டர்வியூ பண்ணீங்கன்னு சொன்னா ஓகே. இது அபார்ட்மெண்ட் பில்டிங்குரிய கிரவுண்ட் ஃப்ளோருக்குரிய பிளான், ஃப்ளோர் பிளான் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம டோர் ஆட் பண்ணுவோம். டோர் ஆட் பண்றதுக்கு முதல் இதுக்குரிய நேமை சேஞ்ச் பண்ணுவோம் என்னன்னு சொல்லி. ஆர்கிடெக்சர் போனீங்கன்னு சொன்னா ரூம்ல RM ஷார்ட்கட் கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. இது ஒரு ரூம் வந்து தேவையான இடத்துல ரூம் வந்து கட்டாயம் வந்து என்ன செஞ்சு வரைக்கணும், வாலால வந்து எல்லாமே அட்டாச் பண்ணப்பட்டிருக்கணும். ஓகே, இதை நான் இப்ப ரூமை சேஞ்ச் பண்றேன். எனக்கு இந்த ரூம் 1 வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு இது வந்து பெட்ரூம் 1 நீங்க டைப் பண்ணி கொள்ளலாம். பெட்ரூம் 1. ஓகே, இது வந்து பெட்ரூம் 2. இங்க வந்து இதை கிளிக் பண்ணி பாத்தீங்க ரூம் டக் இருக்கு. இதுல நீங்க இந்த நம்பர்ஸ் தேவையில்லைன்னு சொன்னா இங்க இருக்கு டக் வித் ஏரியா, டக் வித் ஒலியும் எல்லாமே இருக்கு. நீங்க சேஞ்ச் பண்ணி பாருங்க. இது வந்து ஏரியாவை ஃபுல்லா கவர் பண்ணும். இது 182 ஸ்கொயர் ஃபீட். எனக்கு அதுவும் தேவையில்லை சொன்னீங்க சொன்னா நீங்க வந்து கிரியேட் பண்ணி கொள்ளலாம். இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு டூப்ளிகேட் வந்து போயிட்டு இது ப்ராஜெக்ட்ஸுக்கு தேவையான டக் சொன்னீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் இந்த கொடுத்துருந்தா ஓகே ஏபி ஓகேன்னு கொடுத்தீங்கன்னு சொன்னா நான் அப்ளை. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பார்ல ரூம் டேக் வந்து வித்தியாசமா எப்படி எடிட் பண்றோம். எடிட் ஆப்ஷன் போயிட்டு உங்களுக்கு ஷோ நம்பர், இந்த நம்பர் தேவைன்னா நீங்க எடிட் பண்ணிக்கொள்ளலாம். கிளிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணீங்கன்னா இப்ப நம்பர் வராது. ஓகே, அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிட்டு இங்க போயிட்டு டக் அபார்ட்மெண்ட் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னோம். இது ஒவ்வொன்றா செய்யறது இல்லை. இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு செலக்ட் ஆல் இன்ஸ்டன்ஸ் அதை கொடுத்துட்டு விசிபிள் இன் வியூ கொடுத்தீங்கன்னு சொன்னா எல்லாமே விசிபிள் ப்ராஜெக்ட்ல விசிபிள் இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர்ல விசிபிள் ஆகும். அதுக்கு பிறகு இதை ரைட் கிளிக் இதில் கிளிக் பண்ணிட்டு ரூம் டேக் கிளிக் கொடுத்தீங்கன்னா நான் ஓகே. இப்போ நீங்க இதை பண்ணலாம். இந்த பொசிஷனுக்குரிய இதை நான் ஆட் பண்றேன். இது வந்து லிவிங் ஹாலா. ஓகே, அடுத்தது வந்து இது வந்து கிச்சன். எல்லாம் நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா டைப் பண்ணி கொள்ளலாம். அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன மாதிரி சொன்னா இப்ப இது ஒரு ஆளுக்குரியது, இது ஒரு ஆளுக்குரியது. இது 2 பெட்ரூம், ஒரு லிவிங் ஹால், கிச்சன், டைனிங் ஏரியா வரும். இதையும் மேக் பண்றோம். இது வந்து பெட்ரூம் 2 அங்கால அடுத்த பொசிஷனுக்குரியது. டபுள் கிளிக் பண்ணிட்டு நீங்க டைப் பண்ணி கொள்ளலாம் பெட்ரூம் 1. இது வந்து லிவிங் ஹால். ஓகே, இது வந்து கிச்சன். ஓகே, அடுத்து இந்த பொசிஷனுக்குரிய நம்ம டோர் ஆட் பண்ணுவோம். இதுக்கு ஃப்ரண்ட் டோர் அனுப்புவோம். இதுதான் என்ட்ரன்ஸ் டோர் போயிடுச்சு. சேவ் ப்ராஜெக்ட் இது
ப்ரொஜெக்ட் 100 நான் வச்சுக்கொள்றேன். சேவ் ஆகணும் எனக்கு லொக்கேஷனை கொடுத்து சேவ் ஆக்கிக்கொள்ளுங்க. நான் சேவ் ஆக்குவேன். இப்போ நம்ம 3D வியூல செக் பண்ணி பார்த்தா நான் ஓகே. இதுல அடுத்த லெவல் 1 போயிட்டு இதுக்குரிய டோர் எட் பண்றோம். நெக்ஸ்ட் டோர் எட் பண்றதுக்கு ஆர்கிடெக்சர் பார்ல இருக்கிற இங்க இருக்கு பாருங்க வால் டோர். டோருக்கு போயிட்டு ஃப்ரண்ட் டோர் வேணும்னு சொன்னா லாட் ஃபேமிலி போங்க. இதெல்லாம் ஆல்ரெடி லெசன்ல இருக்குது. நான் யூகேல டவுன்லோட் பண்ணிருக்கேன். இங்கிலீஷ் போனீங்கன்னு சொன்னா யூகேல டோர் கேட்டகரி போனீங்கன்னு சொன்னா டோர் எக்ஸ்டர்னல். ஓகே, இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா எக்ஸ்டர்னல் டோர் உங்களுக்கு விசிபிள் ஆகும். தேவையான தரத்து பிக்ஸ் பண்ணலாம். ஓகே, எனக்கு இந்த டோர் தேவைன்னு சொன்னா ஓபன் பண்ணிட்டு நீங்க அதை எடிட் ஆப்ஷன் பண்ணி ஓபன் பண்ணிட்டு நான் இவ்விடத்துல எனக்கு இந்த டோர் தேவை. ஓகே, ஃபிக்ஸ் பண்றேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா லெவல் 1 இருக்கும். இதுல சில் ஹைட் சேஞ்ச் பண்ணலாம். அது விண்டோக்கு தான் சேஞ்ச் ஆகும். எடிட் ஆப்ஷன் போயிட்டு நீங்க டோர் வித் ஹைட்டை கூட்டிக் கொள்ளலாம். இது இங்க வித் கொடுத்திருக்கு 4 அடி 5 இன்ச்சு. எனக்கு ஒரு 5 அடி தேவைன்னு சொன்னா 5 அடி ஆக்கிட்டு ஹைட் எப்பவுமே எக்ஸ்டர்னல் ஒரு 8 அடி இருக்கும். 8 அடி கொடுத்துட்டு அப்ளை பண்றேன். இப்ப 3D செக் பண்ணி பாருங்க. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நான் ஓகே லெவல் 1 போறேன். இதை ஒரே தடவையில நம்ம பார்க்கணும்னு சொன்னா வியூ போயிட்டு ட்ரையல் வியூ பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே. செட் அடி ஜென்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னா எல்லாமே ஒரே பக்கம் ஜூம் பண்ணி ஒரே வியூல வரும். இது ஓகே. இப்ப அடுத்து நான் செய்ய போறது இந்த பொசிஷனுக்குரிய ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்குரிய பெட்ரூம்க்குரிய டோர் எட் பண்றேன். இப்போ ஆர்கிடெக்சர் போயிட்டு டோர். இப்போ டோர் மட்டும்தான். இதுல தேவையான டோர் இங்க இருக்கும். தேவையில்லாட்டி நீங்க லாட் ஃபேமிலி போயிட்டு எட் பண்ணி கொள்ளலாம். இன்டர்னல் டோர் போங்க. தேவையான டோரை நீங்க எட் பண்ணி கொள்ளலாம். எனக்கு இந்த டோர் தேவைன்னு சொன்னா ஓபன் பண்ணிட்டு எடிட் போயிட்டு நீங்க இதுல ஹைட் வித் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு இது 6 அடி 11 இன்ச்சு 7 அடி தான். அது 7 அடி கொடுத்துட்டு வித் ஒரு 3 அடி. ஓகே, அப்ளை. ஓகே, இப்ப நான் இங்க டோர் எட் பண்றேன். இவ்விடத்துல எனக்கு ஒரு டோர் வரும். இதை நீங்க இவ்விடத்துல வச்சுட்டு ஸ்பேஸ் பார தட்டினீங்கன்னு சொன்னா அதோட டிரெக்ஷன் சேஞ்ச் ஆகும். இப்ப கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே. இதை நீங்க இங்க கற்றுக்கொள்ளலாம். கியூப்ல கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா நான் ஓகே. பாருங்க, அடுத்து பெட்ரூம். ஓகே, இப்போ டோர் மட்டும் நான் எட் பண்றேன் வெண்டிலேஷனுக்காக. அடுத்தது விண்டோ. அடுத்தது இந்த பெட்ரூமுக்கு ஒரு டோர் எட் பண்றோம். டோர் ஆப்ஷன் போயிட்டு அதே டோர்னு சொன்னா கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா இது 6 இது வேற டைப். இது வேற டைப். இதை கிளிக் பண்ணிட்டு எடிட் ஆப்ஷன் பண்ணீங்கன்னு சொன்னா 3க்கு ஓகே. இந்த டைப் தான் எங்களுக்கு ஓகே. இதை கிளிக் பண்ணி பார்த்துட்டு ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் இன்ஸ்டன்சஸ் கொடுத்தீங்கன்னா விசிபிள் இன் வியூ. ஓகே,
இதை நீங்கள் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இல்லையா அதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போய்ட்டு நான் ரீநேம் பண்ணுறேன் டோரு. இதை வந்து D2 சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே அப்ளை. ஓகே இப்போ D2ன்றது எல்லாமே இன்டர்னல் டோருக்குரிய டோர். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே இதை ஹெட் பண்ணியாச்சு. அடுத்து நாம் பார்க்க போகிறது கிச்சனுக்கு இங்கே ஒரு டோர் ஒன்று ஹெட் பண்ணுறோம். டோர் போனீங்கன்னு சொன்னால் அதே டோர் இங்கே இருக்குது. D2 எடுத்துக்கொள்ளுங்க இங்கே இருக்குது. இதில் நான் கிச்சனுக்குரிய டோர் ஹெட் பண்ணுறேன். இது கொஞ்சம் சென்டருக்கு வரேன்னு சொன்னால் ஒர்க் டாப்பெல்லாம் ஹெட் பண்ண வேண்டிய வரும் அதுக்காக. ஓகே இதை மெஷர்மெண்ட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோத்துலேருந்து ஒரு 3 அடி இருந்தால் ஓகே. ஏன்னா ஒர்க் டாப்பில் வந்து வித் வந்து 2 அடி கட்டாயம் இருக்கணும். ஓகே நெக்ஸ்ட் வந்து நம்ம செய்ய போகிறது லிவிங் ஹால். ஓகே இந்த பெட்ரூம் எல்லாத்துக்குமே இப்போ நம்மளுக்கு அப்பார்ட்மெண்ட்ன்றதால அட்டாச் பாத்ரூம் தேவை. சரியா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த பொசிஷனுக்குரிய எந்த பெட்ரூமுக்குரிய பாத் ஏரியா. அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் ப்ரோ பண்ணுறேன். எனக்கு இவ்விடத்துல இருந்து இது நம்ம லெவலை செக் பண்ணிக்கொள்வோம். இதே நேருக்கு எனக்கு இந்த துண்டு இவ்வளவுமே டாய்லெட் தேவை 6.5. நான் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம். 7 அடிக்கு டைமென்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். 5க்கு 7. இதில் வந்து நான் பாத்ரூம் ஒன்று ஹெட் பண்ணுறேன். ஹெட் பண்ணேன்னு சொன்னால் இதுக்குரிய டோர் ஒன்று ஹெட் பண்ணுவோம். டோர் போனேன்னு சொன்னால் நான் ஓகே சும்மா நார்மல் டோர் எடுக்கிறேன். இதில் எடிட் ஆப்ஷன் போய்ட்டு 2.5க்கு 6.8. ஓகே இது ஒரு 7 அடியாக இருக்கட்டும். அப்ளை. இதை ரீநேம் பண்ணுறேன் D3ன்னு சொல்லியா. ஓகே அப்ளை கொடுத்துட்டு ஓகே பண்ணேன்னு சொன்னேன். இங்கே வந்து D3க்குரிய டோரை ஹெட் பண்ணுறேன். இது டாய்லெட்டுக்குரியது. அடுத்தது வந்து இதுக்கு நம்மளுக்கு ஒரு டாய்லெட் தேவைன்னா அதை ஹெட் பண்ணுவோம். வால் போயிட்டு வால் ஆர்கிடெக்சரல் போனீங்கன்னு சொன்னேன். அஞ்சு அடி. ஓகே இதை டைமென்ஷன் செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு இது ஒரு 7 அடி தேவை. இது ஃபுல்லாகவே கொஞ்சம் நான் ஹெட் பண்ணுறேன். இது ஒரு 14 அடி கொடுத்துருவேன். கொடுத்துட்டு இதை வந்து நான் மூவ் பண்ணுறேன். மூவ் ஆப்ஷன் பண்ணின்னு சொன்னேன். இதை வந்து எலிமெண்ட் டிலீட் ஆகும். ஓகே இதை வந்து ரிம் ஆப்ஷன் எடுத்து ட்ரிம் பண்ணுவேன். ஓகே இதை வந்து இப்போ டைமென்ஷன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னேன். இது எனக்கு ஒரு 7 அடி செஞ்சது. இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதை ஒரு 7 அடியை செட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே 7க்கு 5 இதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த வாலுக்குரிய பிளானில் வந்து இந்த வால்கிற வந்து லைன் வந்து விசிபிள் ஆகுது இல்லை. இது எப்படி நம்ம எடிட் இது எப்படி விசிபிளாக இருக்க வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டைமென்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போவோம். எடிட் ஆப்ஷன் போய்ட்டு டைப் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த அடிக்கி டெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்ட் இதை கொடுத்து அப்ளை பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து எல்லாமே விசிபிள் ஆகும். அதே மாதிரி நீங்கள் பாருங்க நான் இதை மூவ் பண்ணும்போது ஒத்த இந்த பொசிஷன் வந்து டைமென்ஷனுக்குரிய இங்கேருந்து எக்ஸ்டர்ன் ஆகிக்கிட்டே போகுது. அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷன் போயிட்டு இதில் வந்து விட்னஸ் லைன் கண்ட்ரோல் இருக்குது. இதில் கேப்டு எலிமெண்ட் இருக்குது. அதை நம்ம ஃபிக்ஸ் டு டைமென்ஷன் லைன் கொடுத்துட்டு அப்ளை ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால்
இரண்டு பக்கமும் சமனான எக்ஸ்டென்ட் இருக்கும். ஓகே, இப்போ நான் இந்த டாய்லெட்டுக்குரிய டோர் எட் பண்ணுறேன். G3 எனக்கு இவ்வளோ தேவை. ஓகே, தேவையான செட் பண்ணிக்கலாம். இங்கே தேவைன்னு சொன்னால் 2 feet கொடுத்துட்டு இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு 1.7. இப்போ ஒரு பொசிஷனுக்குரிய எல்லாமே எட் பண்ணிருக்கு. கிச்சன் ஓகே, அதே மாதிரி டோர் எட் பண்ணிருக்கோம். கிச்சனுக்கு இனி வெண்டிலேஷனுக்காக இதில் விண்டோ எட் பண்ண வேண்டி வரும். 3D வியூல பாருங்க. நம்ம ஃப்ரண்ட் வியூ இதுதான். இந்த வீடியோவில் கிரிட் லைன், அடுத்தது லெவல், அடுத்தது வால், அடுத்தது மாடிஃபை டூல்ஸில் பாரில் இருக்கிற இந்த கேட்டகரி எப்படி ஆக்டிவ் பண்ணுறது, எப்படி அதை செயல்படுத்துறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம விண்டோ எட் பண்ணுறதும் தொடர்ந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் உலகம் கண்டினியூவாக பார்ட் 1 பார்ட் 2 வரும். இந்த வீட்டு ஆர்கிடெக்சரில் 0 லெவல்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் எப்படி ஒரு G+9 ஸ்டோரி பில்டிங் எட் பண்ணுறது, ஒரு ஃப்ளோருக்கு இருந்தால் அடுத்தது எப்படி நம்ம அதை காப்பி பண்ணி அதே மாதிரி எட் பண்ணுறது தொடர்ந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.